எசேக்கியேல் வந்து சிறையிருப்பின் நாட்களை வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, எசேக்கியேலுக்கு என்ன வருது, நியாய தீர்ப்பு நாள் வருது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்போ பார்த்துட்டு வர மாதிரி என்ன செய்யணும்னா, அன்னைக்கு உள்ள உலகத்துக்கும் இன்னைக்கு உள்ள உலகத்துக்குமான காரியங்கள் என்ன செய்யணும் வந்து சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோமோ அதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அப்படிங்கும்போது தீங்கு வருகிறது அப்படிங்கும்போது எசேக்கியேல் யாரை குறித்து சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்குள்ள இஸ்ரேலை குறித்து சொல்கிறாரு. அதே நேரத்தில் அன்னைக்குள்ள தேசத்தை குறித்து நம்ம எடுத்துக்கிறோன்னா இன்றைக்கு உள்ள உலகத்தை குறித்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கி புது புது நாடுகள் வந்து கண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ இருக்கிற வந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, நம்ம ஆசியாங்கும்போது எல்லாமே டோட்டலாக வந்துடும். ஈரான், ஈராக்கு, அப்புறம் என்ன இருக்குது, அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரிட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த பக்கம் வந்து ஆஸ்திரேலியா, இலங்கை, அப்புறம் மேற்கு வடதுருவம் தென் துருவத்தில் உள்ள கிரீன்லாந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்புறம் அந்த கீழே மேலே என்ன செய்கிறாங்கன்னா நாடுகளை வந்து உருவாக்குறதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ டோட்டல் உலகத்தை வந்து இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெருக பண்ணி ஆளுகை பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ இந்த டோட்டல் உலகத்துக்கும் நீ வேற தேசங்கள் கண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து இப்போ 5 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 7 சொல்கிறோம். 7 கண்டங்கள். 7 கண்டங்கள் அப்படிங்கும்போது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஏசியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, 5 தான் எனக்கு தெரியுது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீன்லாந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அது 7 கண்டங்கள் சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா முதல்ல சேர்ந்துருச்சு, இப்போ பிரிஞ்சு இருந்துச்சு. அதாவது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது கண்டம் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன்லாந்து வந்து இடப்பட்டிருக்க அந்த 7 கண்டங்கள் பண்ணி எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறது அது சரியாக தெரியல. ஆனால் முழுசாக பார்த்தா ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படி தான் வந்து வரும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடியேறுகிறதுக்கு வேறு இடங்கள் வந்து இல்லை. இது டோட்டலாக பார்க்கும்போது ஈரான், ஈராக் போனால் அங்கே சவுதி அரேபியா, இந்தியா அப்படி எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு. பாரசீக வளைகுடா எல்லாமே ஒரு பக்கம் வந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. அது ஒரு கண்டமாக வந்து ஆஸ்திரேலியா வந்து பிரிஞ்சு போனோம்னா அது ஒரு தனித்தீவாக இருக்குது. அது ஒரு கண்டமாக. இலங்கை வந்து பேசுகிறாங்க ஒரு கண்டமாக வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் ஒட்டி இருந்ததே வந்து நோவாவின் காலத்தில் அந்த நாட்கள் வந்து பிரிஞ்சு வகுக்கப்பட்டதுங்கிற ஒரு வார்த்தை வரும். எங்கே வருவோம்னா நோவாவுக்கு முன்னாடி பகுக்கப்பட்டது, பேலேது பிறக்கும் போது பகுக்கப்பட்டது வரும். அது எதை குறித்து சொல்கிறாங்க அப்படிங்கிற போது தெளிவில்லை. ஆனால் நோவாவின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும், அந்த அடித்த ஆண்டவர் வந்து 3 ஒரு பங்கு தானே வைக்கிறார், கண்டுபிடிக்கிறார், உருவாக்குறார். அதே நேரத்தில் வந்து அந்த சுனாமி வந்து தண்ணியெல்லாம் போகும்போது இது பிரிஞ்சு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு பிறகு சுனாமி வந்துடுமா, இப்போ தான் வந்து சுனாமியும் தெரியுது. அப்போ என்ன சொல்லுவோம், ஏதோ போய் தடிச்சிச்சு, நம்ம சுழி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நேரங்கள் என்ன செஞ்சுருக்கலாம். அப்போ இலங்கையுமே என்ன ஆயிருக்கணும், என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையுமே என்ன ஆயிருக்கணும், அழிஞ்சு போயிருக்கணும். அழிஞ்சு போகலை, பிரிஞ்சு போயிருக்கணும். சுனாமியில் வந்து இந்தியாவோட சேர்ந்து இருந்தாங்க. அந்த இலங்கை வந்து 2 கேப், சின்ன கேப் தான். பாக் சலசந்தி ஏதோ பாக் சலசந்தி வந்து வேறு இருக்கும். பாகிஸ்தானுக்கு ஏதோ சேது சமுத்திர திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஊர் பக்கம் வந்து போகிற அங்கே வந்து மறைச்சி வச்சுருக்காங்க.
சொன்னேன்ல ராமநாதர் ஒரு ஆதாம் பாலம் சொல்லி இருக்குல்ல, அதாவது அப்போ உங்கள் ஏழுமலையை தாண்டி பேரம்பள்ளியை தாண்டினா கேரளாவுக்கு ஒரு பாதை இருக்குது. ஆனால் அதை வந்து உங்கள் வசூலுக்காக என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ஒரு பக்கம் பாதை விடாங்க. இது வந்து அரசியல் மாதிரி காரியங்கள். அதையும் தாண்டி கத்தல் பண்ணணும்னா பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்னமோ ஒரு சின்ன கேப்பு தான். இது என்னமோ ஒரு ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. ஜலசந்தினா ரெண்டு ஒரு தீவுக்கும் ஒரு 2 தீவு கடல்ங்கிறதுல ஒரு இந்தியாவுக்கும் அதுக்கு இருக்கிற இடையில வந்து ஜலசந்திங்கிறது அவன் பாகிஸ்தான் நாட்டுக்கு இடையில இருக்கிற ஒவ்வொரு நாடுனா அவன் பேரை வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே சூயஸ் கால்வாய் ஒரு நாள், அது வந்து ஃபாரின் நினைக்கிறேன், வெளிநாடு அமெரிக்காவில். அப்போ அது ஒரு சின்ன கேப் இருக்கும்போது இது என்ன செஞ்சுருக்கணும், ஏன்னா சோழர்கள் ஆண்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் வந்து ஆண்டிருக்காங்க. அது ராஜேந்திர சோழன் அப்படிங்கும்போது ஒட்டி இருந்தது அந்த சுனாமியில் வந்து சில பிரிஞ்சு போயிருக்கோம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து பாம்பன் பாலத்தில் இருந்து நீங்கள் நம்ம மதுரை எல்லாத்த பார்த்தீங்கன்னா அந்த மேப் அப்படியே தெரியும். அந்த மேப் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் இவங்க தான் கட்டிருக்காங்க. யார் கட்டிருக்காங்கன்னா ஃபாரின். அந்த பாம்பன் பாலம் வந்து வெள்ளை ஆங்கிலேயர் ஆட்சி செய்த போது கட்டின பாலம். அப்போ அந்த ராமேஸ்வரத்துக்கும் அந்த பாம்பன் பாலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எண்டு நமக்கு எங்கே போகிறோம், ராமநாதபுரம் போகிறோமா ராமேஸ்வரம் போகிறோமா? ராமநாதபுரம். பாம்பன் பாலம் எதுக்கு போகிறோம்? பாம்பன் பாலம் வந்து ராமநாதபுரம் போய் தான் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எண்டு வந்து எது போகணும்னா ராமேஸ்வரமா ராமநாதபுரம், தங்கச்சி மடம்னு சொல்லுவாங்க. தங்கச்சி மடம் ஏதோ ஒன்று போயிட்டு அந்த ராமேஸ்வரங்கிறது அந்த தனித்தீவு. இங்கே வந்து ஒரு பாம்பன் தான் போகணும். தங்கச்சி மடத்தில் இறங்கிட்டு அங்கிட்டு போவோம், பாம்பன் பாலத்துக்கு போகிறோம். அப்போ இது அதோட முடியுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனித்தீவு. அப்போ அதுக்குள்ள வந்து பாம்பன் பாலம் கட்டினா அது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரம் தனி இடம், தண்ணிக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த தங்கச்சி மடத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில உள்ளதான் ராமேஸ்வரம். அந்த கோயிலில் வந்து குளிக்கிறாங்க, அது இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? இதோட ஒட்டி தான் இருக்குது. பாம்பன் பாலம் கோயில் போகணும். பாம்பன் பாலத்தில் போனாதாங்க ராமேஸ்வரம் போக முடியும். கோயிலுக்கு பாம்பன் பாலம் போகாமல் ராமேஸ்வரம் போக முடியாது. சரி, அப்போ ஏதோ ஒரு இது வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ அது தனியாக போகும்போது அது என்ன செய்ய சுனாமியில் வந்து பிரிஞ்சதுனால இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணலை, இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அது மாதிரி இது அது பேர் என்ன, தனுஷ்கோடி. தனுஷ்கோடி வந்து பிரியலை, தனி பாதையாக போகுது, அழிஞ்சு போனாலும் கூட அந்த இடம் வந்து இருக்குது, அதோட ஜாயின் ஆகும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமினால தான் இந்த கண்டங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த சுனாமி கண்டங்கள் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எதுக்காக பிரிஞ்சிச்சு, ஏன் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து தேவனுடைய கோபத்தினால தான் வச்சுன்னா ஒரு காரியம் சிதறப்படுது அப்படின்னா தேவனுடைய கோபத்தினால். எசேக்கியேல் வந்து 6 வாசிங்க, 7வது பார்த்துட்டு இருக்கோமா? முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாக இருக்கிறது, இதோ வருகிறது. இந்த 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் தான் கொடுக்குறோம். கர்த்தருடைய நாள். அப்போ நம்ம 3 விதமாக எடுத்து பார்க்குறோம். ஒன்று அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலுக்கு எதிராக, அன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு எதிராக, இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு எதிராக வந்து செய்கிறாரு. எசேக்கியேல் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். எசேக்கியேல் 7:13 அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவது இல்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். இப்போ என்ன சொல்ல வர்றாரு கர்த்தருடைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது 4:5 என்ன சொல்கிறாரு, அந்த கர்த்தருடைய நாள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது மாறாது. எசேக்கியேல் சொன்னார், சில தீர்க்க தரிசனம் வந்து நம்ம சொல்லுவோம் நிறைவேறும், சில தீர்க்க தரிசனம் நிறைவேறாது அப்படின்னு. எப்போ நிறைவேறாதுன்னா ஒரு கூட்ட ஜனம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய காரியத்தை கேட்கும்போது அவர் என்ன செய்யற ஆண்டவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா மனம் திரும்புகிற நேரம் அந்த நியாயத்தீர்ப்பை செய்கிறாரு, நிறுத்தி வைக்கிற தேவன். நம்ம இதில் எதில் கற்றுக்குறோம்ப அந்த தீர்க்க தரிசனம் 5, 6 அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தீங்கு வருது, கர்த்தருடைய நாள் வருது, அது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறுத்தி வைக்கப்படும், நிறைவேறாத பட்சத்தில் அப்படிங்கிறது நிறைவேறும். என்னைக்குனாலும் கர்த்தருடைய நாள் செய்யும்
நிறைவேறும். எப்படின்னா அந்த உலகம் அழிக்கப்படுறதுன்னா வைக்கப்பட்டிருக்குது. அடுத்து வந்து அவர் புதிய வானம் புதிய பூமி செய்யணும், அவர் அரசாட்சி செய்யணும். அந்த காரியங்கள் இருக்குது. அவருடைய திட்டத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்கும்போது ஒரு தேசத்தையோ இந்த உலகத்தையோ குறிச்சாண்டவர் சொல்கிறாங்கன்னா வருது, கர்த்தருடைய நாள் வருது, அழிவு வருது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் வந்து மாறாது. தீர்க்க செய்யாது, மாறாது. எப்படி மாறாது அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஆகாப் என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டோன்னா தன்னை தாழ்த்தினதை கண்டாயம்போது அவனுடைய பாவம் எப்போ நிறைவேறுமா, அவனுடைய சந்து வர்ற பையன் வரும்போது அந்த காரியம் வந்து நிறைவேறும். இவனுடைய காலத்தில் நிறைவேறாது. ஏன் மன்னிப்பு கேட்குறேன்? யார் மன்னிப்பு கேட்கலாம்? யாரு? ஏசபேல் இல்லை, இவன் மன்னிப்பு கேட்குறேன். ஏசபேலோட அவன் தவிர கொண்டு வர வேண்டியதில்லை, இவன் மன்னிப்பு கேட்குறேன். நான் கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது இவனுடைய காலத்தில் நிறைவேறாது. அதே நேரத்தில் அவனுடைய பையனுடைய காலத்தில் என்ன செய்யும், அது வந்து நிறைவேறாது. ஏன் இவன் செஞ்ச தப்புக்கு இவன் காலத்தில் நிறைவேற்றான் இல்லையா? ஏன் பையனுடைய காலத்தை சொல்கிறாங்க போது பையன் அவனுடைய சந்ததி வந்து சரியாக இருந்தால் அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்து வர பையன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், ஆகாப் மாதிரி தான் இருப்பான். அதனால அந்த தீர்க்க தரிசனத்தை உறுதியாக கத்துறேன்னு சொல்ல உறுதியான வார்த்தையை சொல்கிறேன். ஏன் அவனுடைய அவனே மோசமானவன், மன்னிப்பு கேட்டேன். அப்போ அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தானே அனுபவிக்கணும். புரியுதா? அவன் செய்த பாவத்துக்கு அவன் தான் அனுபவிக்கணும். அதுக்கு எங்கே பார்க்குறோம், மனாசே ராஜாவை பார்க்குறோம். ஏகப்பட்ட தவறுகள் பண்ணுறேன். அவனை மாதிரி வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து வழிபட்ட ராஜாக்கள் யாருமே அவ்வளோ மோசமாக செய்கிறாங்க. ஆளுகை செய்யும்போது சில கர்த்தர் ஜெயிலில் கொண்டு போடுறாரு. ஜெயிலில் வந்து மனம் திரும்புகிறேன். மனம் திரும்பின கர்த்தர் செய்கிறாரு. மனம் திரும்பின நாட்டுக்கு கொண்டு வரும்போது அவனுடைய பையன் அவன் சந்ததி வந்தது எசேக்கியா. புரியுதா? அவனுடைய சந்ததி வந்தது சரி எசேக்கியா. அப்போ எசேக்கியா குறித்து அந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. அவன் போய் பனிஷ்மெண்ட் வாங்குறேன். எசேக்கியா ராஜா பண்ணுவேன். அவன் கர்த்தர் வந்து பேசுகிறாரு, மன்னிக்கிறாரு. அவன் திரும்ப வந்து தேசத்துக்கு வந்துடுறேன். அந்த பிறகு மனம் திரும்பி அந்த விக்கிரகங்களை என்ன செய்கிறான்னா அழிக்க முற்படுகிறான். அதுக்கு பிறகு நமக்கு வந்து சரித்திரம் வந்து சொல்லலாம். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து பின்மாறலை. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் வரும்போது அவனுடைய பாவங்கள் வந்து அவனுடைய சந்ததியில் நிறைவேறும் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் வந்து சொல்ல மாட்டார். மனாசேக்கு சொல்ல மாட்டார், ராஜாவுக்கு. அதே நேரத்தில் அந்த சந்ததியில் யார் வருவாங்கன்னா எசேக்கியா ராஜா வந்து வருவேன். இல்லை இவன் வந்து செய்வேன் அப்படிங்கிறது என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அதே நேரத்தில் எசேக்கியா ராஜா வந்து நல்லா தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் திறந்து கொடுக்கும்போது ஏசாயான்னு சொல்கிறார், திறந்து காமிக்கும்போது இதை வந்து யார் எடுத்துகிட்டு போவான், பாபிலோன்காரை வந்து எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி ஏசாயா வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எல்லாமே நல்லது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த ஆண்டவருடைய பொக்கிஷங்களை தன்னுடையதாக கருதி அவங்களுக்கு பெருமை பாராட்டுகிறது மாதிரி அதை சரி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உன்னுடைய நாட்கள் அது நிறைவேறாது, உன்னுடைய சந்ததியின் நாட்களில் நிறைவேறாது. நம்ம கவனமாக பார்க்கணும். அப்போ இவன் நல்லவன், தெரிஞ்சோ தெரியாமலும் வந்து பண்ணிட்டேன். ஆனால் பின்னாடி வர சந்ததி என்ன செய்யும், அராஜகம் பண்ணும். இவன் செஞ்ச பார்த்துக்கு இவனுடைய காலங்களை நிறைவேற்றலாம் இல்லையா? ஆனால் என்ன சொல்ல வர்றாரு, உன்னுடைய சந்ததி அவங்க பிள்ளைங்களுடைய காலத்தில் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்ல வரும்போது இவன் செஞ்ச பாவம் இவனுக்காக தான் வரும். ஆனால் இதை அவன் அறியாமல் பண்ணிட்டேன், தவறாக பண்ணிட்டேன், இல்லை இந்த காலத்தை வந்து எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லலைன்னா பரவாயில்ல, அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ அந்த உள் கருத்தில் நம்ம வந்து பார்க்கணும். தெரியாமல் காமிச்சிட்டேன் ஆண்டவர் பின்னாடி நிறைவேறும் அப்படின்போது ஐயோ பின்னாடி நிறைவேறுமா அப்படின்னு கூட அவன் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நம்மகிட்ட சொல்லப்படலை. சொல்லியிருந்தாலும் இவங்களுடைய அக்கிரமம், யாருடைய அக்கிரமம், இஸ்ரவேல் ராஜாவுடைய அக்கிரமம் எல்லாம் சேர்ந்து அது என்ன செய்ய ஒரு கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் எருசலேம் என்ன செய்ய 40 தடவைக்கு மேலே என்ன செய்யணும், அது அழிக்கப்படணும். அது செஞ்ச பாவத்துக்கு அந்த பட்டணம் என்ன செய்யணும், அழிக்கப்படணும்னு கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நியாய தீர்ப்பை வச்சுருக்காரு. இந்த நியாய தீர்ப்பை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமை பார்த்து என்ன செய்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்போ அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட பாவத்துக்கு தான் இன்றைக்கி அவங்க மனம் திருப்பாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஆபிரகாம் ஒப்பு கொடுத்து அவனுடைய சந்ததின்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் தேசத்தை வந்து ஆண்டவருக்குன்னு வச்சுருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய மேன்மையானது. அதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்த பிறகுதான் ஒரு கூட்ட ஜனங்கள் நோக்கி பார்த்து மேலே போகிறத நம்ம வந்து வேதத்தில் பார்க்கணும். வேதத்தில் வந்து
அது வந்து ஒருத்தர் வந்து கைவிடப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமான காரியங்கள். அப்போ அந்த இன்னைக்கு இவங்க வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து புதிய ஏற்பாடை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. அப்போ இதில் ரசிக்கப்படுறாங்க. அது வந்து கிருபை. டோட்டலாக ரசிக்கப்படலை. ஆனால் தீர்க்க தரிசனம் தேவனுடைய பார்வையில் நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இஸ்ரேல் அந்த ஜனங்கள் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருடாக்கப்பட்ட கண்கள் இருந்தும் காணாதவர்களாகும், காதுகள் இருந்தும் கேளாதவர்கள். அப்போ இதையெல்லாம் அவங்க ஏன் மாற்றக்கூடாது ஆண்டவர் வந்து அவர்களுடைய பாவத்தினால சில கண்கள் வந்து இதில் இருக்குது, காது வந்து கேட்கப்படும். அப்போ அப்படிப்பட்ட பாவம் போது இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி பார்க்கும்போது ஈசாக்கு ஆபிரகாம் பொண்ணு எடுக்கிறது வந்து அந்த விக்கிரகம்ல வழிபாட்டு உள்ள இடத்துல வந்து பொண்ணு எடுக்கிறேன். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு அவனுக்கு தன்னுடைய நிலைமை வந்து எனக்கு தெரியும், அதனால வந்து அந்த இடத்துல வந்து பொண்ணு எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம். அதை வந்து இன்றைக்கி நாம் வந்து ஒப்பிடக்கூடாது. ஆபிரகாம் வந்து விக்கிரக வழிபாட்டு உள்ளவங்கள்ட்ட தானே நான் பொண்ணு எடுத்தேன், அதனால் நானும் அப்படி எடுப்பேன் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா அது பிசாசின் கிரியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து நமக்கு கிருபை இருக்குது, எல்லா சத்தியங்களும் தெரிந்தவர்களாக இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் உள்ள ஜனம் வந்து ஆபிரகாம் நாட்களில் இல்லை. அவங்க அவன் வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கிறேன்னா எங்கேருந்து வரேன் எங்கள் தேசத்துலேருந்து ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிகிட்டு வரேன். அப்போ அந்த சத்தியம் தெரிஞ்சதுனால நமக்கு என்ன எந்த ஒரு இடர்பாடு இருக்காது. அடுத்து வந்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து வாய்க்க பண்ணுவார், நீ நேராக நடத்துவார், என் பையனுக்கு ஈசாக்கு வந்து நீ இங்கே எதுவும் பொண்ணு எடுத்துறாத, இப்போ அந்நிய ஜாதி பொண்ணு எடுத்துறாங்க. அதே நேரத்தில் அவங்க விக்கிரக வழிபாடு உள்ள இடத்துல வந்து பொண்ணு எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அதில் ஏதோ ஒரு கர்த்தர் ஒரு சத்தியத்தை ஒரு சூட்சமத்தை வச்சுருக்கிறேன். இப்போ அவள் வரும்போது ஈசா கூட வரும்போது இவங்க விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்ட மாதிரி நம்ம வேதத்தில் பதிவு பண்ணப்படும். போய் பொண்ணு எடுக்கிறேன், பின்னாடி வந்து அவர் ராகேல் வரான். ஆனால் ஆபிரகாம் செலக்ட் பண்ணும்போது, மகனை வந்து ஒரு மருமகளை செலக்ட் பண்ணும்போது ரெபேக்கா வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டதாக நம்ம வேதத்தில் பதிவு பண்ணணும். அப்போ அங்கே போக்குவரத்து காரியங்கள் வந்து ரொம்ப தூரம், ஒரு ஃபோனோ எந்த ஒரு லெட்டரோ அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. ஆனாலும் அவன் வந்து தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரக வழிபாடு இல்லாத ஒரு ஸ்திரீயை தான் செய்தான் தன்னுடைய மகனுக்கு விவாகம் பண்ணி. இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறோம். சொல்லுவான் ஆபிரகாம் வந்து விக்கிரக வழிபாட்டுள்ள என்னோட சொந்தத்தில் பொண்ணு எடுக்கலையா, இப்போ நான் எடுத்தா என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அது பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தை வந்து சில தங்களுக்கு இசைவா, அதாவது வேதத்தை புனிதருக்கு புனிதராகவும் மாறுபட்டவர்களுக்கு மாறுபட்டதாகவும் இருக்கிற மாதிரி தங்களுக்கு இசைவு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாங்க, தங்களுக்கு இசைவான காரியங்களை தேடும்போது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் அந்த சூட்சுமத்தை அறியக்கூடிய வெளிச்சத்தை கர்த்தர் செய்வார் தலைமை. இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. அப்போ வந்துடுறாங்க. ஈசாக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, விக்கிரக வழிபாடு இல்லை. ஆபிரகாமே அழைக்கப்பட்ட பிறகு விக்கிரக வழிபாடு அவனோட இது பார்க்க முடியாது. இப்போ யாக்கோபு காரியங்களை பார்க்கும்போது ஈசாக்கு 2 பசங்க இருக்கும்போது அங்கே விக்கிரக வழிபாட்டை வந்து பார்க்க முடியாது. இவன் என்ன செய்வேன்னா அந்நிய ஸ்திரீ பெண்ணு காணான் பற்றி இவன் கல்யாணம் பண்ணுவார் ஏசா. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து விக்கிரக வழிபாடுகள் அதை நமக்கு பதிவு பண்ணப்படலை. அப்போ அவங்களுக்கு விரோதம், அவங்க தாய் தகப்பனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு கேரக்டராக தான் வந்து ஏசா இருக்குது. ஆனால் யாக்கோபு வந்து பார்த்திங்கன்னா விக்கிரக வழிபாடுள்ள ஒரு மனுஷனாக இருக்க மாட்டேன். எந்த விஷயத்தில் இந்த இஸ்ரேல் அவனை வந்து ஏமாத்துகிற விஷயத்தில் சாப்பாட்டை கொடுத்துட்டு என்ன கேட்குறேன், சொத்து கேட்குறேன், வேறு என்ன கேட்பேன், என்ன ஒன்று ஆசீர்வாதம் வாங்கும்போது அது அவங்க அம்மா செய்த தவிர அவங்க மனுஷனை ஒத்துக்கிறேன். குருடராக இருக்கிறத தகப்பனம் அப்படின்னு ஏமாத்துறேன். இந்த 2 விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அதுக்கு ஈடாக வந்து பார்த்திங்கன்னா அவன் பட்ட கஷ்டங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அவனுக்குரிய நியாய தீர்ப்பு நம்ம வந்து பார்க்கணும். அவனுக்குரிய நியாய தீர்ப்பு அதுக்கு தான் வந்து விக்கிரக வழிபாடோ இந்த மனுஷனோடு போராடி இஸ்ரவேல் பேர் வாங்குவா இல்லையா, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாமனாருடைய சொத்தையும் திருடுவேன். ஆமாம், அந்த போராடி மேற்கொண்டேன்ற பிறகு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் யாக்கோபு வந்து இருக்கார். அப்போ ராகேல் வந்து இவனுக்கு தெரியாமல் தான் கொண்டுட்டு வர்றான். என்னது விக்கிரக இவனுக்கு அதை பற்றி தெரியல, வந்து மறைச்சிருக்கிறான். ஆனால் இவன் வந்து கர்வாலி மரத்தில் எல்லாத்தையும் புதைச்சி போடும்போது எல்லாமே சரி அது புதைக்கப்பட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருப்பான்.
அதே நேரத்தில் வந்து அந்த ராகேல் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா இறந்து போவான். எப்ராத்தா வரும்போதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போவான். அது வந்து அந்த பிரதிபலிப்பு, அந்த பாவத்தின் பிரதிபலிப்பு. அது போய் கொண்டு போய் சேரக்கூடிய இடத்துல வந்து வந்து சேரலை அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இது இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தப்பட சொல்லியிருந்தால் இவன் சரி அதை வந்து மறுத்திருப்பேன், செய்ய சொல்லியிருப்பேன். அந்த கர்வாலி மரத்தில் எல்லாத்தையும் புதைச்சிருங்கன்னு சொல்லும்போதே எல்லா காரியங்களும் வந்து அதில் வந்து முற்று பெறுகிற காரியங்கள் வந்து பார்க்குறேன் யாக்கோபின் வாழ்க்கையில். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எகிப்துக்கு வந்துடுறாங்க. எகிப்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அன்னைய பெண் இவங்களுமா நம்ம 70 வந்து ஒரு அன்னைய ஒரு பெண் ஒரு சந்ததி வாசிச்சோமா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் என்ன செய்கிறாங்க, கலக்கும்போது பாவத்தில் வந்து நிறைஞ்சிடும். ஆனாலும் அந்த கூட்டத்தை நினைச்சிட கத்தை அப்படியே வச்சுருக்குறேன் ரைட்டா. அப்போ எகிப்தில் வந்து டோட்டலாக 10 கோத்திரத்தையும் சொல்கிறாங்க இல்லையா, 10 கோத்திரமும் அந்த டோட்டலாக எகிப்தில் இருக்குது. கலந்து போனாலும் எகிப்தில் வந்து இருக்குது. அப்போ அவங்களுடைய அக்கிரமத்துக்கு கர்த்தர் செவிசாய்க்காமல் இருக்கிறாரு. அந்த அக்கிரமத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்ன செய்கிறாருன்னா மோசையை எழுப்புகிறார். அப்போ அந்த தேவத்திட்டம் நிறைவேறுகிறதற்கு அந்த அக்கிரமெல்லாம் வந்து இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய திட்டம் கானான் தேசத்துக்கு அவங்க என்ன செய்யணும், கொண்டு போகணும் ரைட்டா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எல்லாருக்குமே உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். அப்போ கொண்டு போகும்போது இவங்க தவறு பண்ணுறதுனால என்ன செய்கிறாங்கன்னா அங்கேயே அந்த என்ன செய்கிறாரு, ஒரு கொடுமையான ஆட்சிக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அடிமையாக இருந்து கட்டட வேலை பார்க்குறாங்க. எப்படி இருந்தாங்க, தனியாக ஆடு மாடு மேய்ச்சி ஒரு யோசேப்பு வந்து ஒரு ராஜாங்கத்தில் இருந்து நல்ல பதவி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு தனி நாடு, தனி தேசம். அவங்க இருக்கிற என்ன இடம், நைலங்கிட்ட கோஷன் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு தனி தேசம் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நல்லா வச்சுருக்கிறாரு, சுதந்திரமாக இருக்கிறாங்க. அப்போ கரப்ஷன் ஆகும்போது என்ன நடக்குது, ஆண்டவர் வந்து அதை கிரியை செய்யாமல் செய்கிறாரு இருக்கிறார். ஆனால் அவங்களை எங்கே கொண்டு வருது, அவருடைய தேவத்திட்டம் கானானுக்கு கொண்டு வர தேவத்திட்டம் நிறைவேறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பார்க்குறோம், அவங்க தவறு பண்ணாலும் அவங்கள அழிக்காமல் அதை கானாடு கொண்டு சேர்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணது அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது மோசையை கர்த்தர் வந்து எழுப்புகிறார். இப்போ மோசையை எழுப்புனாலும் இவங்களுடைய தேவத்திட்டம் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆமாம், தெரியல, கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது மோசையை கர்த்தர் எழுப்புறாரு. அந்த அதிசயம் அற்புதங்களும் அவங்க பார்வைக்கிறது அற்பமாக இருக்கும். ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும்போது அதை வந்து ஆண்டவருடைய மகத்துவமான செயலை அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, தவறு செய்திருக்க மாட்டாங்க. மோசைக்கு எதிராக எழும்பி இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன விரும்புகிறாங்க, அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யணும், எகிப்தில் தான் இருக்கணும், இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் கர்த்தரை அறிகிற அறிவு அவர்கள். ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்தால் எதுக்கு செய்தார், ஏன் செய்தார், இன்றைக்கி நம்மளை வந்து தெரிந்தெடுத்தார், ஆண்டவர்களை வழி நடத்துகிறார், எல்லா காரியமும் செய்கிறார். ஏன் நம்மளை பற்றி இப்படி ஒரு விசேஷித்த அக்கறை உண்டு எதுக்கு செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த சூட்சுமத்தை அவர்கிட்ட கேட்கணும். எல்லாரும் இருக்கிறாங்க, நம்மளையே செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ கண்கிருந்தும் காணாமலும் காதுகள் இருந்து கேளாமலுங்கிற ஜனக்கூட்டத்திலேருந்து நம்மளும் வந்திருக்கிறோம், புறஜாதியிலிருந்தே வந்திருக்கிறோம். நம்ம தாய் தகப்பனுடைய நம்ம புறஜாதி மூதாதையோட உடன்படிக்கை பண்ணினாரா, புறஜாதிகளோட உடன்படிக்கை பண்ணினாரா அப்படிங்கிறது வேதத்தில் இல்லை. ஆனால் அவர் ரத்தம் சிந்தப்படும் போது எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ளே வர நபராக நம்ம வந்து இருக்கிறோம். ஆனாலும் அந்த கிருபை நிமித்தம் நம்ம எதுக்கு தெரிந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை கொண்டு ஒரு தேவத்திட்டம் அவர் கையில் இருக்குது. அப்போ அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுக்கிறதே ஒரு அற்புத அடையாளம். இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் செய்திருப்பாங்க, அசாதாரணமான காரியங்கள். இதெல்லாம் எதுக்கு செய்யணும், ஏன் செய்கிறாரு அப்படிங்கும்போது நம்மை கொண்டு ஒரு தேவத்திட்டம். இப்போ நமக்கு ஆபிரகாமை கொண்டு ஒரு தேவத்திட்டம் இருக்குது, அவன் ஆபிரகாம் பெரியவன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு தேவத்திட்டம் கூட அவருடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில், பரத்தின் பார்வையில் நாமளை யார் பெரியவங்க. அப்போ நம்மை கொண்டு ஒரு தேவத்திட்டம் வச்சிருக்கிறனால நம்ம என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கிறார். ஆபிரகாமை தூக்கி எடுத்த தேவன் இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு பெரிய உலகத்தில் வந்து சாட்சியாக வச்சுருக்காரு. அப்படின்னா இந்த உலகத்தில் நான் ஒரு தேவத்திட்டம் செய்யணுங்காது என்னை தெரிந்தெடுத்து ஒரு பெரிய ஆளாக ஒரு லெவலில் வந்து வச்சுருக்கிறார். அப்படிங்கிற அந்த கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், பின்மாற மாட்டோம். எதுக்கு என்னை தெரிந்தெடுத்தீங்க, ஆண்டவர் தேடி, ஆண்டவர் வந்து ரசிக்கப்பட்டேன், ஆண்டவரை நான் கண்டு கொண்டேன், எனக்கு என்ன ஒரு பிரயோஜனம், எனக்கு வீடு இல்லை, ஆசை இல்லை, என் வீட்டில் இப்படி நிலமை இருக்குது, நான் நோயில் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் நடக்கலை, ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல், இப்படி இம்மைக்குரிய காரியங்களை நம்ம அவங்களும் தேடினாங்க. யார் தேடினா,
இஸ்ரவேலை எகிப்தில். ஆமாம், பாலைவன வாழ்க்கையிலையும் அதைத்தான் தேடுறாங்க. பாலைவன வாழ்க்கை இருக்குது, நமக்கு ஒரு வறண்டு போன வாழ்க்கை இருக்குது, அப்படி தானே இருக்குது நமக்கு. அன்னைக்கான செய்கிறாரு, அந்த தேவைகள் சந்திக்கிறாரு. ஒரு செழிப்பான ஒரு லெவல் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, கேட்டால் கொடுக்குறாரு. பட் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஆவிக்குரிய ரீதியாக இருக்கும்போது மற்றவங்களை காட்டிலும் நம்ம என்ன செய்கிறோம், நல்ல நிலையில் இருக்கிறவங்க பார்ப்பேன். ஏன்னா இந்த வயசில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து சாப்பிட்ற ஆட்களாங்க. ஏன் எனக்கு மட்டும் வேலை செய்கிறது? பரத்துலேருந்து கட்டளை இடுகிறது யாங்க. இதை நம்ம வேரியேஷன் பார்க்கணும். எதுக்காக கட்டளை இடுகிறார்? அப்போ தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. நீ பழையபடி இந்த பூமிக்குரிய காரியங்கள் நீ வந்து அழிஞ்சு போக வேண்டாம், நீ சாப்பிடக்கு போய் நினைச்சுனா நீ வேலை பார்க்க வேண்டாம், என்னுடைய திட்டத்தை செய்யறதுக்கு நான் பரத்துலேருந்து உனக்கு கட்டளை இடுகிறேன். அப்போ நீ என்ன செய்ய, என்னுடைய காரியங்களை செய் அப்படிங்கிற அந்த கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்கணும். எலியாவை கொண்டு எங்கே செய்கிறார், என்ன செய்கிறாரு? பயந்து ஓடினவங்க. எங்கே ஓடினேன்? சூரச்செல்லில் படுத்து கிடந்தவங்க. அவனை கொண்டு என்ன செய்கிறாரு? சிறிய அப்பந்தான் அப்படின்னு உடனே அந்த சாரிபாத் விதவைக்கு என்ன செய்கிறாரு? அங்கே ஆளை வச்சு உனக்கு என்ன செய்கிறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த சாப்பாடில் பஞ்சத்தோட பஞ்சமாக என்ன செஞ்சுருப்பேன்? அழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பெரியா தாட்டண்டோட தண்ணி குடிக்கிறேன், அங்கேயே தண்ணி வற்றி போகும், அப்படி தான் நினைக்கிறேன். பஞ்ச தண்ணி வற்றி போகும். அப்போ போய் வேணா சரி சொல்லி சாரி பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி காகத்தை விட்டு அப்பத்தை சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னு இவன் செத்து போயிருப்பேன். அப்புறம் தேவதூதனை கூட என்ன செய்கிறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னு போய் செத்து போயிருப்பேன். 40 நாள் ஓடுறேன் கர்மமாக்கி. அப்புறம் சாரி பார்த்து கிட்ட என்ன செய்கிறார்? கர்த்தர் வந்து அங்கே ஒரு மாவை வச்சு ஒரு சிறிய இடம் பண்ணி அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு சாப்பாடு கிடைக்குது. அவளுக்கு சாப்பாடு கிடைக்கிறத விட அதை என்ன சொன்னால் அந்த பானையில் இருக்கிற எண்ணெயும் மாவும் குறையவில்லை, பஞ்சம் வரைக்கும்னு சொல்லி அவளை குறித்து மட்டும்தான் பார்த்துருப்பான். அப்போ அவளுக்கு கொடுத்துருது எதுக்காக கொடுத்துருக்காருன்னா அவன் சாகாமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்? காரியங்கள் என்ன செய்ய, தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் இருக்கிறதுனால பஞ்சத்தில் அவனுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் வந்து ஆகாரத்தை கட்டிடும். அவன் நல்ல பெரிய அவனை மாதிரி அவனை குறை சொல்ல நமக்கு வந்து தகுதி கிடையாது. ஆனால் வேதத்தை பதிவு பண்ணின காரியங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அவனை தான் அக்கிரத்தில் எடுத்துக்கிறார். அப்படிப்பட்ட வருஷத்தை அவனை குறை சொல்லக்கூடாதுனால அந்த காரியங்கள் நமக்கு எதுக்காக பாட வச்சிருக்கிறாரு. அப்போ எலியா வந்து பயந்து ஓடினாலும் கர்த்தருடைய மனுஷனாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவனை வந்து உயிரை காக்கிற தேவனாக இருக்கிறார், உயிரை காக்கிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்து அவனை கொண்டு எலிசாவை உருவாக்கணும், எலிசாவை பயன்படுத்தணும், அவனுக்கு காரியங்கள் சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் அவன் இந்த உலகத்தில் இருந்தான். அப்போ அது அவனுடைய தெய்வத்திட்ட நிறைவேற வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தாகணும். அவன் பயந்து போயிட்டான் அவனை கைவிடுகிற தேவனா இல்லை. எல்லா விதத்திலும் நல்லவனாக இருக்கிறேன், வேறு எந்த விதத்திலும் அவனை குற்றம் சாட்ட முடியலை. ஆனால் நம்ம ஒருத்தர் வந்து நம்மளை வந்து கொலை நினச்சி பயந்து ஓடதான் செய்யணும். அப்போ ஒரு இன்றைக்கி இருக்கிற பேர்னா விஜய் வந்து என் மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா நான் என்ன செய்யணும்? சரி ஆட நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவத்திட்டம் என்னன்னு நான் வந்து புரிஞ்சுக்கணும். அரெஸ்ட் பண்ண வரானா ஆடவரே நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ போன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னோடய தேவத்திட்டம் இருக்கும்போது நான் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம். ஓடி ஒழிஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. சரியா? அப்போ அப்படி ஒப்பு கொடுத்தாலும் கற்றுக்கொண்டு தேவத்திட்டம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்வார்? என்னை வந்து மறைச்சி வைக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துவார். இல்லை யோவான் ஸ்நானம் மாதிரி நான் சிறையில் போய் தான் ஆகணும், என் தலை வெட்டுண்டு தான் என்ன செய்யணும், மறிக்கப்பட வேணும்னு அவருடைய திட்டத்தில் இருந்துச்சுன்னா அதை யாரால மாற்ற முடியும். அப்போ அதில் நான் என்ன செய்யணும்? தேவனை பற்றி கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் நான் என்ன செய்யணும்? நிறைந்தவளாக இருக்கணும். அவன் இப்போ அரெஸ்ட் பண்ண வர்றேன், அரெஸ்ட் பண்ணும்போது ஆடவரேன் நான் அரெஸ்ட் பண்ண வரேன், நான் போகட்டுமா, நான் ஒளிஞ்சிருக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னோட கூட இடைப்படுகிற தேவனாங்கிறேன். அப்போ அவன் கைக்கு தப்பு வைக்கிற மாதிரி என்னோட ஜீவனை நான் காத்துக்கொள்ளணும் அப்படிங்கும்போது கர்த்தரை என்ன செய்வார்? காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற. ஏன்னா இவன் எலியா வந்து பார்த்தீங்கன்னா ஆகாப்புடைய கண்களுக்கு மறைவாக என்ன செய்வார்? கொஞ்சம் நாட்கள் என்ன செய்வார்? எலியா வந்து இருப்பார். அப்போ தான் வந்து உபதியாங்கிற தீர்க்கதரிசி சொல்லுவார், நீங்கள் வாட்டுக்கு நான் போய் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லுவேன், நான் போனோட நீங்கள் மறைஞ்சிருவீங்க, மறையும்போது என்னையே கொண்டு போடும்போது இல்லை நான் வெளிப்படுகிற காலங்கள் அப்படி சொல்லுவார். நீ அந்த ஆகாப்புக்கு முன்பாக நீ என்ன செய்ய வெளிப்படுகிற காரியங்களை சொல்லி நம்ம நிறைய வேத வசனங்களை வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு? அவங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாருன்னா இந்த கர்த்தருடைய நாள் வந்து வருது. அப்போ அவங்களுடைய அக்கிரமம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? அந்த இது வரைக்கும் பார்த்தோம், யார் பார்த்தோம்? மோச காரியங்கள் கானான் தேசம் வரைக்கும் பார்த்தோம். திரும்ப அவங்க பாவம் பண்ணுறாங்க, திரும்ப என்ன செய்வாங்க? யோசுவா நாட்களையும் பாவம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டோட்டலாக என்ன செய்வாங்க? நியாயாதிபதி காலத்தில் போயிடுறாங்க.
சாமுவேல் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடைவிடுவார், இவங்களும் என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க. இங்கே தாவீது அரசாண்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய காரியங்கள் தான் நமக்கு மெயினாக அவன் வந்து தவறு பண்ணுகிற காரியங்களை பார்க்கலாம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டிருந்தாங்கன்னா அதில் நம்ம வேதத்தில் வந்து பதிவு பண்ணலாம். ஆனால் ராஜாக்களின் காலத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலாக என்ன செய்வாங்க, கரப்ஷன் ஆகிறாங்க. டோட்டலாக கரப்ஷன் ஆகும்போது கத்துறேன் 1-2 ராஜாக்கள் மட்டும் தான் அந்த நாட்களை வந்து விக்கிரகம் அழிக்கிறாங்க, அந்த மாதிரி காரியங்கள் பார்க்குறோம். இந்த யோசியா, எசேக்கியா, யோசபாத்து இந்த மாதிரி காரியம் மட்டும் பார்ப்போம். மற்றபடி பார்த்தா டோட்டல் கரப்ஷன் வந்து என்ன செய்கிறாரு, லாஸ்ட் மூமெண்ட்டில் எருசலேம் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறாங்க, சிதறப்படுறாங்க. 40 தடவைக்கு மேலே எந்த ஒரு பட்டணமும் இப்படி அழிக்கப்பட்டுச்சா அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. அழிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி தாக்கப்பட்டும் பழையபடிக்கு உயிர் பெற்ற ஒரு பட்டணமாக இருக்கியா எது, எருசலேம். எங்கேயுமே இல்லைன்னு போயிட்டு கத்தடி 1948 ஒன்று சேர்க்குறாரு. இன்ன வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேல் நாடு அப்படிங்கிறது என்ன செய்யுது, இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து இருக்குது. இருந்தாலும் ஆண்டவருடைய பகிரங்க வருகை வரைக்கும் உங்களுடைய கடினப்பட்ட ஒரு இஸ்ரேலுடைய கூட்டம் அந்த பூமியில் இருக்கும் அப்படின்னு. அப்போ அதுதான் என்னது, அவருடைய பாவத்தின் அக்கிரமத்தின் நிறைவேறுதல் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம். எந்த 3 வருஷம், அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் இந்த கூட்டம் இருக்கணும். அப்போ அது எவ்வளோ பெரிய நியாயத்து. அதுதான் இவர் சொல்ல வராரு. அந்த 4:5-5-6 வாசிங்க. எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இது ஏகமான தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்த நாளின் விடியற்காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது, மலைகளின் சந்தோஷ சத்தம் இல்லை. இப்போ காலையில் வருகிறது எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. காலைன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி தான் நம்ம கொண்டுக்கலாம். இங்கே அரசாங்க காரியங்களை பார்த்தீங்கன்னா இந்த 12 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, எதுவுமே வந்து வெளியிடுவாங்க. ஆட்சி மாறுறது, ஒருத்தர் வந்து அரசாங்க தலைவர் இறந்து போயிட்டால் அறிவிப்பு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஏன் 12 மணிக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கலவரங்கள் வந்து ஜாஸ்தியாகும், தவறுகள் வந்து நிறையா நடக்கும். அப்படி போய் 12 மணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா அந்த காலை அப்படிங்கிறது தீர்க்க தரிசனம். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் வந்து இன்னும் வந்து செய்யலை, நிறைவேறிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேறிருக்கு. இந்த கர்த்தருடைய நாள் தான் இந்த காரியம். இப்போ கர்த்தருடைய நாள் வரைக்கும் அவனுடைய ஒரு கூட்டம் ஜனம் வந்து கைவிடப்பட்டிருக்கும் போது அந்த கிறிஸ்துவின் ஆளுகை வந்து 7 வருஷம் அவனுடைய ஆளுகை. முதல் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஆட்சி பண்ணாங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு வீடு தான், எல்லாருமே ரேஷன் வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சீனாவில். நம்மளோட நீங்கள் பார்த்தோம்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த லாபத்தை வந்து ஒரு 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 நீங்கள் இருக்கிறீங்களே, இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, அங்கே எல்லோரும் வேலை பார்க்கணும். சொத்து இருக்குன்னு வீட்டில் இருக்க முடியாது, சரியா? சொத்துமே அவங்க அபகரிச்சிருவாங்க. கட்டுறதுக்கு சரியாக தெரியல, பார்த்து சொல்கிறேன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு வீடு. இப்போ 3 வீடு மேலே மாடி 2 இருக்குன்னா நம்ம வந்து ஆக்குபை நம்ம ஆளுகை பண்ண முடியாது, அவன் ஆக்குபை பண்ணிடுவேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லோரும் வேலை பார்த்தாங்க. அப்போ உங்கள் தெருவு சுற்றி இருக்கிற ஒரு 100-150 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன வருஷத்துக்கு வந்து வேலை பார்த்து வந்து விவசாயம் பார்க்குறாங்களா, மற்ற பிஸ்னஸ் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது. இந்த வருமானத்தில் வர்ற லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதை வந்து மொத்தமாக என்ன செய்யணும், கவர்மெண்ட் எடுத்து ஒரு அமௌண்ட்டை வந்து இது பண்ணுற மாதிரி அதில் என்ன பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் கொய்யாப்பழம் விற்றீங்க, கொய்யாப்பழத்தை வந்து நீங்கள் நேரடியாக என்ன செய்ய விற்று கையில் காசு வாங்க. இது எங்கே போயிருந்தா அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு, கஜானான்னு வச்சுக்கோங்க, அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வேண்டியது வந்து ரேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். எதுனால வந்து ரேஷன் அது எப்படி சிஸ்டம் அப்படிங்கிற நம்ம தேடி பார்ப்போம். அப்போ எல்லாம் வாங்கிக்கிறோம். அங்கேயும் சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டு இந்த லாபத்தை நினச்சபடியே நானே அனுபவிக்கிறேன். அந்த லாபம் மட்டும் என்ன இருக்குன்னா அந்த 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 அக்கௌண்ட்லேருந்து இருக்கும். இப்போ நமக்கு உங்களுக்கு செலவு போனது போக லாப காரியங்களை அவங்க பார்த்து வச்சுருவோம். பார்த்து வச்சு இவ்வளோ இருக்கு அப்படின்ற இதை வந்து 100 குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ உங்கள் லாபத்தை வந்து இப்போ மோனிஷ் பையன் அனுபவிக்க, அதை இடத்துல அம்சு பையனும் அனுபவிப்பேன், அவனுக்கு ஒரு ஷேர் பண்ணும். இதுதான் கம்யூனிஸ்ட் ஆட்சி. இந்த மாதிரி ஆட்சி தான் அவன் நடத்துவேன் 3 வருஷத்துக்கு. டோட்டலாக அப்படி தான் ஆட்சி நடத்துவேன். 3 வருஷத்துக்கு அவன் ஆட்சி நடத்தும்போது பற்றாக்குறை இருக்காது. ஏன் பற்றாக்குறை இருக்காதுன்னா இந்த கிறிஸ்தவனுடைய சொத்து மதிப்பு அவ்வளோ இருக்கும். இப்போ தூத்துக்குடியில் சத்தியம் டிவியோட ஓனர் வந்து பேசினார்.
என்னதான் அடக்கி ஒடுக்கி நம்மளை கிறிஸ்தவர்கள் இது பண்ணாங்க. ஏதோ ஒரு 21 குடும்பமோ 21 நிறுவனமோ அந்த நிறுவனத்தின் மூலம் வந்து அங்கே டெவலப் ஆகிருக்காங்க சொன்னார். ஒரு மறந்து போச்சு டோட்டலாக. நம்மளை அடக்கி ஒடுக்கி இது பண்ணாங்க. இங்கே கிறிஸ்தவ நிறுவனம் சொல்லி ஒரு நிறுவனம் ஓரளவுக்கு 21 நிறுவனம் சொல்கிறேன். அதன் மூலம் வந்து டெவலப் ஆகியிருக்கா. அந்த பக்கம் இருக்கிற ஜனங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்க தொழில் ரீதியில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் போகும்போது போய் இப்போ நம்ம கிறிஸ்தவ நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, இந்து தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து இந்துக்களில் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ரகசிய கிறிஸ்தவர்கள் நமக்கு வெளியில் வந்து 1% 2% இருக்கலாம். ரகசிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கிறோன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சீனாவில் எடுத்துக்கிட்டாலும் இருக்கிறாங்க, ரஷ்யாவிலையும் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவிலையும் இருக்கிறாங்க, ஈராக்லையும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எந்த லெவலுக்கு இருக்கிறாங்கல்ல எல்லா இடமும் ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டத்தை வந்து ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார். அது போக பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் வெளியில் நீங்கள் மேற்கத்திய நாடுகள் கூட எல்லாருமே சரி கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இதில் வரும். அப்போ இவங்க இங்கே இருந்தாலும் சரி, கைவிடப்பட்டு இருந்தாலும் சரி, போயிட்டாலும் சரி, எல்லா சொத்தையும் என்ன செய்யணும், இவன் தான் செய்ய எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க, நீங்கள் மேலே போயிடுறீங்க, இந்த சொத்து புறம் இருக்குது, இதை நினச்சி கவர்மெண்ட் வந்து ஆக்குது. அதே நேரத்தில் நான் கிறிஸ்தவன், நான் கைவிடப்பட்டு எனக்கு சொத்து சொகை இருக்குன்றதுனா நான் அதை அனுபவிக்க முடியாது, கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இருக்கிற மற்ற எல்லா ஜாதியோட சொத்து அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ அதை வச்சு அவன் வந்து ராஜரீகம் பண்ணுவேன், அவன் வந்து ஆளுகை செய்வேன். அப்படி ஆளுகை செய்வோம். அது 3 வருஷத்துக்கு தான் போதுமானது. 3 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவருடைய இந்த முத்திரை உடைக்கப்படும். அது வெளிப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ முத்திரை உடைக்கும் போது ஏகப்பட்ட லாஸ் வரும். அப்படி வரும்போது இவனால் என்ன செய்ய முடியாது, சரியான ஆட்சி வந்து செய்ய முடியாது. பொருளாதாரம் எல்லாத்துலேயும் என்ன செய்யும், ஒரு வீழ்ச்சி அடைப்பேன். ஒரு வாரத்திலே 40 நாளிலே வந்து விஜய் வந்து சரியாக பண்ணதுனால கொள்ளையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பிரச்சனையும் வரும்போது அவனால் சரியான ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் அவனை என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவனுடைய கோபம் வந்து என்ன செய்யணும், ஃபோர்ஸாக இருக்கும். அடுத்து அவனுடைய காலம் முடிய போகுன்ற ஒரு தாட்டு அவனுக்குள்ள இருக்குன்னா அசுத்தாவிதம் 3 பேர்கள் கள்ள தீர்க்கதரிசி, தள்ளப்பட்ட சாத்தான், வலுசர்ப்பு, 3 பேர், 3 வந்து 3 அந்த பிசாசுடைய ரூபம் தான். அப்போ அவங்க அந்த பிசாசுக்கு என்ன தெரியும், நீ இந்த 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சுருவாரு, நம்மளை என்ன செய்வார், கட்டி சாங்கில் உள்ளே போட்டுருவார். அப்புறம் நியாயத்திற்குனால உள்ளே போட்டுட்டு அந்த நமக்குரிய 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். 1000 வருஷம் அரசாட்சி செஞ்ச பிறகு டைரெக்டாக அவன் வெளியில் வர அப்படியே செய்வார், நியாயத்திற்கு நாள்னு போகிறோம். அப்போ அந்த அந்த கிறிஸ்துவ அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது அந்த எண்டு அவனுக்கு நாள் குறிச்சாச்சு. இப்போ என்ன நடக்குது தேதி, வருஷம் 26. இப்போ 26 வந்து அந்த கிறிஸ்துவ நாளையும் விட்டுருவோம், தேதி விட்டுருங்க. 26 வந்து அந்த கிறிஸ்துவ நாளையும் வந்து. அப்போ 29 வரைக்கும் அவன் நல்லா ஆட்சி செய்வான். அப்புறம் 30, 31, 32 வரைக்கும் அவன் ஜோடி முடிஞ்சிச்சுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 32 32 அவனுடைய ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னா அவனுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். அது யாருக்கு எதிராக இருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு மேலே ரொம்ப எதிராக இருக்கும், இஸ்ரேவேலுக்கு மேலே எதிராக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் இப்போ இஸ்ரேவேலருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு கிருபை கொடுத்துருக்குறாரு, அவங்க தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு வேத வல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு அப்படிப்பட்ட கிருபை இருக்குமா அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு வேத வல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்படும். அவங்களுக்கு கிருபையின் காலம் தான், புறஜாதியும் கிருபையின் காலம் தான். சிலர் சொல்கிறாங்க இல்லை 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் அப்படின்னு, சந்தோஷம் தான். ஆனால் அதில் தாங்கக்கூடிய பலன் வந்து நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சர்ச்சு நம்ம நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருக்கும் போக வேணாம், சர்ச்சு நடக்கும்போது நீ சினிமா பாட்டு பாடிக்கலாம், நீ என்ன செய்யலாம், லவ் பண்ணிக்கலாம், நீ ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். அப்போ சபை வந்து சீரழிவு பரிசுத்த நாள். அப்போ ஆண்டவர் வரும்போது நானும் கைவிடப்பட்டுருவேன், இந்த சபை மக்கள் டோட்டலாக இருக்கும். அப்படி படும்போது இந்த சபை மக்கள் வந்து சொன்னால் அந்த பாஸ்டர் என்ன சொன்னால் அடிச்சே கொண்டுருவாங்க. உன்னால நான் போக முடியலை, நீ ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா நாங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க.
நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டோம். நீ சொல்கிறத நாங்கள் கேட்டோம். ஜஸ்டின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்டின்னு சொல்லுவாங்க. அப்போ சாக முடியாதுல்லக்கா. அப்போ அடித்தாலும் அடித்தே சாகு வராது அப்படிங்கிற அது ஒரு கட்டத்தில் இருக்குது. ஆனால் வேத வல்லுன்னு சொல்லி அடித்தே கொண்டுருவாங்க. அந்த ஒரு தேலை இது வரும்போது பார்த்திங்கன்னா அது அந்த சாவு வந்து தேடுவாங்க. அது வந்து வராத போது அது 3.5 வருஷத்துக்கு அப்படிங்கிற இருக்கிற வேத வல்லுநர் வந்து சொல்கிறாங்க 3 வருஷத்துக்கு சாவு வராது, இருந்து கொடுப்படுத்தணும் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. பட் ஆனால் வேத வல்லுநர் என்ன சொல்கிறதுன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கைவிடப்படும் போது அந்த பாஸ்ட் இப்போ ஜஸ்டின் அங்கே இருக்கேன்னு சொன்னால் ஜஸ்டின் யாருக்கு வந்து அடிச்சு கொள்ளும் சாவு வராட்டி அடிச்சுட்டே இருப்பாங்க. இருக்கேன் சாவு வரலன்னு வச்சுக்கோங்க. செத்த பாம்பே அடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. நான் செத்து போகிறேன் திரும்ப அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கொடூரம் தான் நடக்கும் அப்படின்னு வேத வல்லுநர் சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய நாளை குறித்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும். பாவம் செய்யும்போது ஆண்டவருக்கு நம்ம செயல்படும் போது ஒரு கூட்ட ஜனத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறோம். இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து இந்த மனைவியை தள்ளி வச்சுட்டு இன்னொரு மனைவியோடு சேர்ந்து எனக்கு வந்து என்ன செய்யுது இல்லைனாவது துதிகள் ஓயாது. அப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படி போகுது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிற தேவன் இல்லை அப்படிங்கிற புரியும். அதை பார்க்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பாட்டை வந்து தவறு பண்ணுறேன், இவன் வந்து சங்கீதம் எழுதுகிறேன் ஆண்டவரே எனக்கு அது கிருபையெல்லாம் எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல சரிடா நீ பண்ணுனா இது தப்பு நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னார். ஆகாப்பட்டன்னு சொல்கிறாரு, அவன் மன்னிப்பு கடத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்குறேன். அதே நேரத்தில் தாவீது என்ன செய்ய மாட்டார், எந்த இடத்துல பதிவு இதெல்லாம் மனுஷன் யோசிக்கணும். யோசிக்காமல் நம்ம சரி நான் வந்து அந்த பொண்ணு தவறு பண்ணிச்சா அது எனக்கு உள்ளே நடந்தது தெரியாது. ஆனால் தவறு பண்ணினால விவாகரத்து பண்ணக்கூடாது, யாருமே பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லி விவாகரத்தை வந்து சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்கிறாரு ஒரு பொண்ணு வந்து விபச்சாரம் பண்ணினு என்ன செய்யலாம், அவளை வந்து நீ தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை தள்ளி வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்களும் விபச்சாரம், இவன் தள்ளி வச்சுட்டு இவன் ஒரு பொண்ணை பண்ணாலும் அது விபச்சாரம் இருக்குது. அப்போ நீ தள்ளி வச்சுட்டியா நீ என்ன செய்யக்கூடாது, வேறு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. சரியா? இப்போ நீ கல்யாணம் பண்ணிவிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ பாட்டு படிக்கும் போது கல்யாணம் பண்ணாலும் சரி, ஆனால் ஒரு பொண்ணை வந்து சரியா கூப்பிட்டுருக்கிறேன் அது தவறு தானே. தவறு தானே. இந்த பொண்ணு போஸ்ட் கொடுக்குறேன் நான் வந்து இவரை எப்படி நான் வந்து விரும்பினேன்னு சொல்லி நிறைய இது போட்டிருப்போம். என்னென்னாலும் பண்ணலாம், அப்புறம் அது பண்ண நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் அவன் பண்ணினது தவறு, ஆனால் அவன் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துது, பிசாசு எடுத்து பயன்படுத்துது. அப்படி தான் வந்து எடுத்துக்கணும். அவனுக்கு வந்து பாட்டு நிறையா வருது. இப்போ ஆண்டவருக்கு பாட்டு வந்து ஆண்டவர் கொடுத்தாருன்னா இன்றைக்கி ஒரு சினிமாக்காரன் தான் பாட்டு பாடுறேன், சினிமாக்காரன் தான் பாட்டு பாடுறேன். அப்போ ஆண்டவர் பாட்டு கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் அதை பாவத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது மனநிலையம் இருக்கிறது அவனுக்கு ரசிகராக இருப்பாங்க. இன்றைக்கி எப்படி வந்து விஜய் வந்து ஒரு குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து யார் ஒரு ரசிகை, அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன். இன்றைக்கி நான் வந்து சரி நடிகை திருசாவுக்கு வாழ்க்கை கொடுத்து நடிகை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் என்ன செய்யலாம் செயல்படலாம். பட் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டேன், 2 குழந்தை இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த உறவை துண்டிச்சுட்டு அவங்க கூட வாழணும். இல்லையா நீ நாட்டுக்காக நீ வந்து தியாகம் பண்ணினா 2 வாழ்க்கையும் வாழாமல் என்ன செய்யணும், நீ வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்போ இது வந்து அவன் ஆண்டவர் அறிந்தாலும் அறியவில்லையா அப்படிங்கிற நமக்கு அடுத்த கட்டம். ஏன்னா அவன் வந்து பேர் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், ஏன்னா விக்கிரக வழிபாட்டை வழிபடுறேன். அப்போ இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய சித்தம் இல்லாமலே வந்து சித்தம் இருக்குதா சித்தம் இல்லையா, திட்டம் இருக்குதா திட்டம் இல்லையானா ஜனங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் என்ன செய்கிறாங்க, சிலர் வந்து ஆளுகிற நியாயாதிபதிகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ மோவாபிய ராஜா அரசாணுங்கிறான். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கி வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நிகழும்போது மோவாபிய ராஜாவுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, அதே நேரத்தில் விஜய்க்கு பனிஷ்மெண்ட் உண்டு. எப்படி உண்டு அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து தவறு பண்ணலை, நான் இனிமேல் வந்து செய்யப்பட்டேன் அரசாங்கத்துக்கு ஆசைகளை நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசு அழுகிற விதங்கள் வந்து சொல்லுகிற வார்த்தைகள் நன்மையானது நல்லது, ரைட்டா. ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அது சினிமாவில் நடித்தது பூரா என்ன செய்யுது, வேசித்தனத்துடைய பணம். அதை வந்து என்ன செய்யணும் இது வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா டோட்டலாக என்ன செய்யணும், வெறும் ஆளால் என்ன செய்யணும், நீ 1 லட்ச ரூபா சம்பளத்தில் நீ வாழ்க்கை நடத்தணும். கத்தருக்குள்ள வந்தாலே எல்லாத்தையும் டோட்டல் என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துருவேன். யாருக்கு கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு நீ வெறும் ஆளாக இருந்துச்சு. இப்போ 1 லட்சம் வருது இல்லையா, கார் அங்கேருந்து வந்துருந்து வீடு வந்து இப்போ நீ விற்றுட்டாலும் கவர்மெண்ட் என்ன செய்யுது, உனக்கு வாடகைக்கு வீடு கொடுக்குது. அதை வச்சு 1 லட்சம் பத்தாதா, ஆனால் உனக்கும் பத்தாது, புரியுதா?
நமக்கு போதுமானது. ஆனால் அவனுக்கு அந்த சொகுசில் வாழ்ந்தவனுக்கு 10 வட்டி காசை நீ வாங்கி சாப்பிட்ற. இப்போ இதெல்லாம் நீ ஒழிச்சு கட்டணும். ஒழிச்சு கட்டினாத ஆண்டவருக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், கணக்கு கொடுக்காம நியாய தீர்ப்பு நாளில் நீ நிற்க முடியாது, நிற்காமல் இருப்ப. இன்றைக்கி நீ இருக்கிற எல்லாமே நீ அனுபவிக்கிறேன். நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தலைவராக இருக்கிறேன், நான் வந்து என்ன செய்வேன், லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நீ நடத்துகிறேன் அப்படின்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக இத்தனையும் நீ கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நீ வந்து திசா போட்டால் வந்து நீ போடுற, சிலர் வந்து ஏற்றுக்கிறாங்க, சிலர் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கும்போது நல்லவங்க இப்போ யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ வெளியிடுறதுக்காக வெயிட் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்குன்னா அப்போ அந்த பாவத்தில் இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இத்தனை காரியங்களை எங்கே கொண்டுட்டு வருவாங்கன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வந்து அதான் கர்த்தருடைய நாள். இன்றைக்கி நாம் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து தேவ திட்டம் அவரை கொண்டு வந்து ஆளுகை செய்தார், நல்ல திட்டங்களை கொடுத்தாரு, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்புறம் என்னது வேறு அவர் ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையில் நம்ம வந்து சொல்கிறோம் பாராட்டுகிறோம். ஆனால் அவரும் அவருடைய பேசிக் எப்படி இருக்குது, அவங்க அப்பாவுடைய லஞ்ச பணத்தை வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து ஓடிட்டு இருக்குது, சினிமா பணம், லஞ்ச பணம். அப்போ இதையும் அவர் ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், இதெல்லாம் தள்ளி விட்டு எங்கே வரணும், கவர்மெண்ட் குவார்டர்ஸுக்கு வரணும், அந்த அம்மா விக்கிரக ஆராதனை விட்டுட்டு வரணும். எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொண்ணு பேர் என்ன, உதயநிதி மனைவி கிருத்தியாவா, அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுது, ஆண்டவரை ஏற்றுக்கணும். அப்போ அந்த பொண்ணு சத்தியம் சொல்லிச்சா சொல்லலையா அப்படிங்கிற கிறிஸ்டின் பொண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவரத்தில் கிறிஸ்டின் பொண்ணு தயாநிதி வந்து கல்யாணம் பண்ணதாக சொல்லி சொல்கிறாங்க. அது பேர் கிறிஸ்தவங்களா இல்லை என்னது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து எங்கே கர்த்தருடைய நாளுக்கு வரக்கூடாதுன்னா இதையெல்லாம் அவர் என்ன செய்யணும் மாட்டோம். நாட்டை நான் ஆள்றேன், நான் நல்லபடியாக ஆள்றேன், தேசத்துக்காக நான் என்ன சொல்கிறது தியாகம் பண்ணுறேன், அந்த பதவியில் இருக்கிற ஆசைப்படுறேன்னா அந்த பதவிக்கு ஏற்ற காரியங்களை நான் சீர்படுத்தணும். இன்றைக்கி நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து மெசேஜ் கொடுக்குறதுக்கு ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கியிருக்காரு, ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்க நான் ஏசப்படுறேன். என்னுடைய வாழ்க்கை நான் சீர்கழிச்சிட்டு நடத்தினேன்னா நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுப்பேன். கணக்கு எங்கே கொடுக்கணும், நியாய தீர்ப்பு நாளில் கொடுக்கணும். அதில் இங்கேயும் என்ன செய்ய நமக்கு வந்து அதோடைய நியாய தீர்ப்பு இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னா யார் இங்கே எகிப்திலோட மக்கள் இஸ்ரேல் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்புறம் நியாயத்தை ஒவ்வொரு அடிமைப்படுத்துகிறாரு. அப்புறம் சிறையிருப்புக்கு போகிறாங்க, அசீரியா சிறையிருப்புக்கு. அடுத்து 40 என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க கர்த்தருடைய நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பங்கு கடினமான ஒரு பங்கு வந்து இருக்குது. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய நியாயத்திற்கு ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை இருக்கிறத கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம வந்து தப்புவோம். நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னு பார்க்கும்போது என்னமோ கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க வேதத்தில் இருக்குது, கர்த்தருடைய நாள்றாங்க, நியாய தீர்ப்பு நாள்றாங்க, இது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு காரியம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அது யாருடைய தவறு, அது உன்னுடைய தவறு. விசுவாசுடைய சிந்தை என்ன செஞ்சுருக்கேன்னா கட்டி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஏசாயா 45:7 வாசிங்க. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். அப்போ இந்த இடத்துல வந்து இருள், ஒளி, சமாதானம், தீங்கு எல்லாமே வந்து அவர் தான் படைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு என்ன புரியுது? தீங்கையும் சமாதானத்தையும் தீங்கையும் அவர் தான் படைக்கிறாரு, ஒளி இருளையும் அவர் தான் படைக்கிறாரு. அப்படின்னா இதில் நம்ம என்ன நம்ம வந்து கற்றுக்குறோம்? அவர் வந்து ஒளியின் பிரசன்னம் தான் இந்த உலகத்தில் உதிக்கிற ஒளி. ஒளியை வந்து எப்போ படைக்கிறோம், ஒளின்னு எப்போ சொல்கிறோம் அப்படிங்கும்போது இருளுக்குள்ளே வந்து அவருடைய பிரசன்னம் வரும்போது அது கர்த்தர் சொல்கிறாரு, அதை பகல். அப்புறம் நானே ஒளி அப்படின்னு சொல்கிறாரு, வெளிச்சம் அப்படிங்கும்போது இன்னொரு பார்த்து வந்து ஒளி. அப்போ அவருடைய பிரசன்னம் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது அதை சொல்கிறாரு, ஒளிங்கிறாரு, வெளிச்சங்கிறாரு, நானே ஒளி நானே. அப்போ இதை வந்து நம்ம சொல்லி கர்த்தருடைய பிரசன்னம் சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மளோட மகிமை இறங்கும் போது அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். அது பரலோகத்தில் அவர் தான் பிரசன்னனாலே அவர் தான்.
அவர் வந்து நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது, நம்ம ஆளுகை செய்யும்போது அது கர்த்தருடைய பிரசன்னம். இன்றைக்கி இதை வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இது ஆண்டவருடைய வெளிச்சம் தான், ஆண்டவருடைய பிரசன்னம் தான். ஆனால் என்ன சொல்கிறது வந்து ஒளி வெளிச்சம். ஆனால் அது தீமையான காரியங்கள் வந்து படுது. அப்போ தீமை உண்டாக்கின ஒரு நான் எப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகம் வந்து சாத்தானுடைய கையில் வந்து ஒப்பு கொடுக்கும்போது இங்கே என்ன செய்யுது, முள் உள்ள ஒரு செடி வந்து முளைக்குது. அப்போ இந்த தீமை உண்டாக முள்ளு செடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ தீங்கு உண்டு பண்ணுகிறவர். அப்போ பிசாசை யார் படைச்சா, நல்லவனாக தான் படைச்சார். அவன் பிசாசாக மாறுவான்றது அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் படைச்சாரா அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் படைச்சாரு. ஆனால் அதில் வந்து அவன் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய தகுதி வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா. மன்னிப்பு கேட்குற தகுதி வந்து இல்லைன்னு அதுக்கு வந்து புரியும். மன்னிப்பு கேட்குற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவன் வந்து இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எதிராக வராமல் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா 30 முக்கோடி 3.5 தேவர்களை தவிர மீதி தூதர்கள் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நமக்கு வந்து புரியுது. நம்ம ப்ரூவ் பண்ணலை. வேதத்தில் பழகும்போது காப்ரியேல் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறாரு, மிகாவேல் இருக்கிறாரு. ஆனால் இவன் மட்டும் என்ன செய்கிறான், ஆண்டவரை எதிர்த்து 30 முக்கோடி தேவர்கள் என்ன செய்கிறான் கூட இழுத்துட்டு என்ன செய்கிறேன், இங்கே வந்து எங்கே வந்து இந்த பூமியில் வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஆதாரம் வந்து வேத வழின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நன்மையானதையும் படைக்கிறாரு, தீமையானதையும் படைக்கிறாரு அப்படிங்கும்போது, இவன் தீமையானதை ஆவான், இவன் எனக்கு எதிராக மாறுவான் அப்படிங்கிறது ஆண்டவர்களுக்கு அந்த தெரிஞ்சதுனால என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகம் வந்து தீமைக்குள்ள என்ன சொல்கிறாரு, இவன் நம்ம காயின் வந்து கொலை செய்ய சொல்கிறாரு, சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படிங்கிறார். அப்போ கூப்பிடும்போது அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அவர் கொடுத்தாங்க. அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தீங்கை உண்டு பண்ணுகிற பனிஷ்மெண்ட் அப்படிங்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாடு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா அந்த நாடு என்ன ஆகும், ரொம்ப கொலை கற்பழிப்பு எல்லாமே தாறுமாறாக போயிடும். பனிஷ்மெண்ட் இருந்தால் தெரிஞ்சு ஒரு கட்டுக்குள்ள அப்படிங்கும்போது அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், தீங்கு அப்படிங்கிறது. பிசாசு வந்து ஒரு கட்டுக்கு அடங்காத வரும்போது அவனை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு தான் என்ன செய்கிறாரு, ஒரு நரகத்தை வந்து உண்டு பண்ணி வச்சுருக்காரு, ஒரு கர்த்தருடைய நாளை வந்து உண்டு பண்ணி வச்சுருக்காரு, ஒரு நியாய தீர்ப்பை வந்து உண்டு பண்ணி வச்சுருக்காரு. இதுதான் வந்து தீங்கு இந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் வந்து எல்லாமே தெரியும், பிசாசி உண்டு பண்ணிவிட்டு நல்லவனையும் உண்டு பண்ணிவிட்டு கெட்டவனையும் உண்டு பண்ணிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு செய்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. அவனை உண்டு பண்ணுகிறது வந்து இப்போ என்ன போனால் அவர் வந்து ஒரு எல்லாமே தெரியும், அவர் எல்லாம் தெரிஞ்சதும் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. பரலோகத்துக்கு போனாலே அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க, அவன் எப்படி மாறினேன், ஏன் மாறினா, எதுக்காக கர்த்தர் வந்து நரகத்தை உண்டு பண்ணார், எதுக்காக நியாய தீர்ப்பினால உண்டு பண்ணார், எதுக்காக இந்த பூமி வந்து என்ன செஞ்சு ஒரு தீமையான காரியங்களை விளைவித்தது அப்படிங்கிறது நம்ம பரலோகம் போனால் தான் நமக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்னா நாம் என்ன செய்வோம், ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுவோம். அப்போ நான் இப்போ இந்த உலகத்தில் வந்து நாம் வந்து நல்லவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா டோட்டலாக அவனுடைய கரப்ஷனுக்குள்ள இருக்குது. அதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்கிறாரு, அதிலிருந்து கொண்டுட்டு வர கிருபை நமக்கு வந்து இப்போ நமக்கு வெட்ட வெளிச்சமாக. அதே நேரத்தில் பரலோகத்தில் இருந்த இந்த காப்பாற்றுவதற்காக பண்ணப்பட்ட கேரு, ஆண்டவர் இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு மேலே தான் அவன் இருக்கிறான். கேருவை பார்த்துருக்கீங்களா, உடன்படிக்கை பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவே ஆண்டவருக்கு எதிராக பாவ செஞ்சவன் வந்து போல ஆண்டவருக்கு எதிராக வருவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்னா, அப்போ எதிராக வரக்கூடாத ஒரு இடம் அங்கே வச்சிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு காபிரியேலும் மிகாவேலும் வர்றாங்க, ஞாபகத்தில் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து தூதர்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன சூழ்நிலைன்னு பார்த்து நம்ம செய்ய முடியும், அதை குறித்து வந்து தியானிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து நான் நன்மையானதையும் படைச்சிட்டு ஒளியையும் படைச்சிட்டு இருளையும் படைச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியங்களுக்காக என்ன செய்கிறாரு, இருளை அக்செப்ட் பண்ணாரா, இல்லை இந்த காரியங்களுக்காக இதெல்லாம் பண்ணினாரா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கத்துறாங்க அங்கே வச்சுருக்குறேன். அதனால தான் தீங்கை படைக்கிறது. அப்போ நம்ம வேறு எதுவும் நம்ம நினச்சி இந்த வசனங்கள் நினச்சக்கூடாது, ஆசிக்க கூடாது. சங்கீதம் 86 8
எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆமாம், யார் சொல்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க நாங்கள், ஆனால் சத்துருக்கள் வந்து என்ன செய்ய நிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஏன்னா நான் வந்து இப்போ இந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். என்ன ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேடுகட்ட நிலைமையை வந்து விஸ்தரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து அதை ஒப்பு கொடுக்குறாரு. ஏன் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பாவத்தின் நிமித்தம் எனக்கு என்ன நடக்குது, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, என்னுடைய சாட்சி வந்து கெட்டு போகுது. ஆண்டவருக்கு அதுக்கு என்ன செய்ய தொடர்பு கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, ஆனால் என்ன செய்கிறாங்க, சக்கந்தைன்னா அவமானப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம், கேவலப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சர்ச்சில் இருந்து நான் ஒரு பர்சன் பண்ணுற லெவலில் இருக்கிறேன், என்னை பற்றி அவன் எப்படி அவதூறாக பேச முடியும்போது, தாவீது என்ன சொல்கிறார், சீமையை பார்த்து பண்ணிட்டு போட்ட கர்த்தர் வந்து ஒப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னு சொல்கிறேன், அவன் பண்ணுங்க தப்பா அவனுக்கு தெரியும். அப்போ அவன் ஆண்டவர் மேலே பழி போடுங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் மேலே பழி போடுறாங்க. ஆனால் பழி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து ஏசாயா 3:8 வாசிக்கு. ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வைக்கு அவங்க பண்ணின பாவத்தின் கொடூரத்தின் உச்சக்கட்டம். ஆமோஸ் 3:6. ஆமோஸ் 3:6. ஆமோஸ் 3:6. யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். கிரேக்கருக்கு அடிமை கர்த்தர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. எதுக்காக ஒப்பு கொடுக்குறாரு? அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. சரியா? இப்போ இது எல்லாமே கன்க்ளூஷன் ஒரு இடத்துக்கு வரும்போது ரோமர் 1:28 பழையபடி வாசிக்கும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யலாம் வந்து பூரணப்படாதனால இல்லை வளராதனால அதை கேட்டு பெற்றுக்கொள்ளாதனால அவங்களுடைய அந்த வீழ்ச்சி, அவங்க சிதறப்பட்டது, ஒப்பு கொடுத்தது எல்லாமே. அடுத்து வந்து அந்த லாஸ்ட் எண்டு எங்கே இருக்குன்னா அந்த கிறிஸ்துவின் கடைசி காலத்து வரைக்கும் அது தொடரும் அந்த பாவம். இப்போ நான் செய்கிற பாவம் நான் செய்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அட் அ டைம் நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை அறிகிற அறிவில் நான் வளரும்போது அந்த கிறிஸ்துவின் காலத்துக்கு நான் சொல்லி ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதுக்கு வேதத்தில் வந்து நிச்சயமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நமக்கு என்ன சொல்கிறது, ஆகாபுக்கு வந்து இந்த கிருபை இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நாட்டில் இந்த இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தின் கிருபை அவங்களுக்கு வந்து இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் எனக்கு என்ன இருக்குது, அப்படிப்பட்ட கிருபை இருக்குன்னா என்ன தான் பாவம் பண்ணினாலும் ஆண்டவருடைய ரத்தமானது என்ன செய்யுது, எந்த பாவமானாலும் என்ன செய்யுது, கழுவப்படுது. திரும்ப நான் அவர் அறிகிற அறிவில் வளரும்போது நான் என்ன செய்வேன், அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்றைக்கும் அவர் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி வந்தாலும் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை. இப்போ இன்றைக்கி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 71 வயசு ஆகுது. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுறேன். அப்போ 78 வரைக்கும் கர்த்தர் நீங்கள் உலகத்தில் வச்சுருந்தாருன்னு நான் என்ன செய்யணும்னா அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் நான் இருந்தாகணும். அப்போ அதில் நான் ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் மேலே வரணும். அப்போ நான் வந்து அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், வளர முடியும், பரிசுத்தத்தில் வளரணும். பரிசுத்தத்தை நமக்கு என்னது மெயின் பாயிண்ட். அப்போ பரிசுத்தத்தை நான் பற்றிக்கணும்னா கர்த்தரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்தால் தான் அந்த பரிசுத்தம் என்னோட தொடரும். கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா எனக்கு பரிசுத்தத்தை நான் தொட்டு பார்க்கவே முடியாது. இப்போ அதான் சொல்லலாம், ஆபிரகாம் வந்து இப்படி பண்ண நானும் பண்ணுவேன்.
அப்போ அது கர்த்தரை அறிகிற அறிவு. அது ஆபிரகாம் பண்ணானா எப்போ பண்ணினேன், எதுக்கு பண்ணினேன், ஏன் பண்ணாங்க, அது கர்த்தரை அறிகிற அறிவு. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற அறிவு. ஆண்டவரே நான் இப்படி பொண்ணு எடுக்க போகிறேன், நான் இப்போ எனக்கு வந்து இந்து பொண்ணு தான் என்னுடைய சொந்தத்தில் இந்து பொண்ணு தான் இருக்குது, அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அதை வெளிச்சம் போட்டு காட்டுவார். தேவன் எதுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம், தேவ சித்தம் இல்லை, இது தேவசித்தம் இல்லை, எதுக்கு பார்க்குறோம்? அப்போ தேவசித்தத்தை மீறும்போது நான் என்ன செய்யறேன், கர்த்தரை அறிகிற அறிவில் நான் என்ன செய்யறேன், வளருங்க. இது தேவசித்தம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நான் இதை நான் வந்து மீறி செய்கிறேன் அப்படிங்கும்போது அதுதான் தேவ திட்டத்துக்கு போகிற பாதை. தேவ சித்தம் இல்லைன்னும் போது தேவ திட்டத்துக்கு போகிற பாதை கிடையாது. அது எங்கே போய் முடியும், அந்த கிறிஸ்திய நாட்களில் போய் முடியும், கர்த்தருடைய நாளில் போய் முடியும். தேவ சித்தம் தேவ திட்டத்துக்கு போய் நேராக போய் பரலோகத்துக்கு போய் நேர முடியும். அதனால் எப்பவுமே தேவ சித்தத்துக்கு ஏதுவான காரியங்களை வச்சக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அதை தாண்டி காரியங்களை நடத்தக்கூடாது. தேவ சித்தத்தின்படி நமக்கு உலக பிரகாரமான ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட், ஏதாவது ஒரு லாஸ், ஏதாவது ஒரு நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அதை கர்த்தர் சில அனுமதிக்கிறார், நம்ம பரலோகம் போய் சேரும். தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி அந்த காரியத்தில் நம்ம வந்து கடந்து போகும்போது அது எங்கே போய் சேரும், அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் போய் சேரும், அதுக்கு நேரம் நியாயத்திற்கு நாளில் போய் சேரும், நரகத்தில் போய். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவர் டெய்லி பேசுகிறார். எப்போ பேசுவார், தேவனுடைய சமூகத்தில் தான் பேசுவார். எப்போ பேசுவார், பரிசுத்தமாக இருந்தால் தான் பேசுவார். பரிசுத்தமாக இருக்கும்போது எப்போ பேசுவார், கர்த்தரை அறிகிற அறிவில் நான் தாகம் கொண்டு இருக்கணும், அப்போ தான் பேசுவார்.